காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பாக துல்லியமாக எடுத்து உழைத்தால் மட்டுமே அவருடைய குறைகளை இந்த தமிழக பேரவையினுடைய தலைவர் மாவீரன் கிருஷ்ணா காமாட்சியால் பூர்த்தி செய்து கொடுக்க முடியும். செல்வம் ஒரு குறிப்பிட்ட இந்த மாமன்றத்திற்கு பல 60,000 அன்பு சொந்தங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது. அப்பொழுதுதான் இந்த மாபெரும் இயக்கத்தை வழிநடத்தி செல்வதற்கு நீங்கள் எல்லாம் தேவைப்படுகிறீர்கள். நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்திட முடியாது என்கின்ற சூழல் ஏற்படுகிறது. அறிவில்லை என்று சொன்னால் நாம் எதை முன்னிறுத்துவது? 60,000 அன்பு சொந்தங்கள் எல்லாம், பத்திரிகையாளர்கள் எல்லாம், ஊடக ஆசிரியர்கள் எல்லாம் இங்கு வந்து இந்த தமிழகத்தை எப்படியெல்லாம் வழிநடத்தி செல்ல வேண்டும், அவர்களுக்கு தேவையான சீட்டுகளை வாங்கி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து விட்டார்கள். தமிழக வரைக்கும் அமரவில்லை. இதற்கு என்ன காரணம்? இந்த மராத்தியானிலே இந்த காலம் நம்மை அழைத்து செல்கிறது. அதனாலே காலம் நம்மை கடந்து செல்கிற காரணத்தாலே இப்போது அமர்ந்திருக்கின்ற அந்த மாமன்றத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தமிழரும் தங்களுடைய கருத்துக்களை இந்த இயக்கத்தை எப்படியெல்லாம் வழிநடத்தி செல்ல வேண்டும், இவர்களுக்கு என்னென்ன முடியும் என்ன முடியாது நம்மளால ஸ்ரீலங்காவால எத்தனை பேர் கொண்டு முடிக்கிறாங்க. பிள்ளைகளையோ பொம்பளை பிள்ளைகளையோ நம்ம சகோதரிகளையோ உங்களுக்காக தமிழுக்காக தமிழருக்காக ஆழமான கருத்தை இந்த மாமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார். அதேபோல வயது முதியோர்கள் அறிவாளர்களுடைய அன்பு சொந்தங்கள் உண்டாக்கி கொண்டோம். தனது சுயநலத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்டாக்கிவிட்டால் போகட்டும், விக்கெடும் எக்கடவைக்கு போகட்டும். நம் ஜாதி நம் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும். வெளியில் வந்தால் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள். என் அப்பா அம்மா எப்படி வசதியோ அதே மாதிரி மற்ற மாற்றான் வீட்டு அப்பா அம்மா வசதியோ மரியாதை கொடுத்து நடத்திட வேண்டும். அந்த பண்பாடு வேண்டும். அதே நேரத்தில் தமிழ் என்று சொல்ற நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்? 3 லட்சம் சைன் ஆஃப் எழுதி கொடுத்த நான் என்ன பண்ணுவேன்? படிச்ச அட்வொகேட் எல்லாத்துக்கும் டெடிகேட்டட் சொல்றது. தன்னைத்தானே தியாகம் பண்ணதுக்கு கர்ம வீரர் காமராஜ் அப்புறம் இவர் இருக்காரு கிருஷ்ணா காமாட்சி. அவருக்கு அவங்க கிடைக்கிறது பெரிய அபூர்வம், கிடைக்க பெரிய அதிர்ஷ்டம். ஆயினால அவங்க பின்னாடி போய் நம்ம ஒவ்வொருத்தர் குறையும் போய் தமிழ்காரங்க போகாத அப்படின்னு பெரிய நாட்டு கொண்டு வருமே தவிர எப்படி சரையப்பா போய் கம்பர் பொத்தம் தூக்கி போனாரு. ஏன் பொத்தம் தூக்கி பண்ணு கேட்டாரு, வேலை கிடைக்கல ஏழை. அப்புறம் பையன் சொல்லிட்டோம்னா இவர் சொன்னாரு நான் படிக்கிறேன் படினாரு. அப்புறம் அவர் படிக்க வச்சா செய்ய தப்பு என்ன செய்ய இமையில சாப்பாயிடும். ஆனா அவங்க முறை நமக்கு தெரியாது. நாம எங்க போனது இங்க போய் சுற்றி போவோம். இப்படி சொல்லுவோம் இப்படி சொல்லுவோம். இவர்கிட்ட போய் நேரம் சொல்லி கொடுப்பாங்க வழிக்குமா. இவரை மாதிரி தமிழ்நாட்டில் ஒருத்தர் போய் எல்ஐசியில இன்சூரன்ஸ் ஆபீசரு அவர் யாருக்கும் பணம் அவன் ரோட்ல போயிட்டு இருப்பாரு. போகும்போது இந்த பையன் மாதிரி என்னப்பா என்ன பாரு இந்த மாதிரி தமிழன் என்றொரு இனம் உண்டு, அவனுக்கு ஒரு குணம் உண்டு. இப்படியெல்லாம் தமிழர்களை உசிப்பி விட்டு தன்னுடைய வீட்டு கஜானாக்களை நிரப்பி பதவி சுகங்களை அடைந்தவர்கள் தமிழகத்திலே இருக்கின்றார்கள். இப்பொழுது நான் பார்க்க போவதுமேனால் நம்முடைய தமிழகத்தில் தமிழன் ஆட்சி செய்யவில்லை. அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக வருகின்ற காலகட்டத்திலாவது அரை நூற்றாண்டு கடந்து தாய் தமிழகத்தில் பல மனிதர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை அகற்றி எரிந்துவிட்டு தமிழ் ஆள வேண்டும். நமது அருமை நண்பர் கணபதி அவர்கள் வந்து அவருடைய மனதில் இருக்கின்ற கருத்தை பதிவு செய்வார். அனைவரும் என் அனைவரும் தமிழ் மக்கள்களே என் மனமாக நன்றி தெரிவித்திருக்கின்றேன். மேலில் அமைந்திருக்கும் பெரியவர்களும் சிறுவர்களும் என்னுடைய தமிழ். ஆனா அத்தனை கட்சிக்காரங்க இன்னைக்கு இளைஞர்கள் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. இத்தனை பேரணி நடத்துறது ஒன்றாவது இருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு எத்தனை பேர் தேர்தலுக்கு இந்தியா கேட்காது.
அமைக்கும் போது தமிழ்நாடு இளைஞருக்கு இதெல்லாம் அவங்க ஏகப்பட்ட பேசிட்டே போலாம். இதெல்லாம் நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு தமிழை இன்னைக்கு பெருகிற காரணத்துக்காக உங்களுக்கு நேரம் சந்திக்க வேண்டிய காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனா அந்த நெருங்கி கொண்டிருக்கிற காலகட்டம் தான் 2014. அன்னைக்கு தான் உங்களுடைய கனவுகள் திறக்கப்படும். அப்பதான் உங்களுடைய இணையத்தை கிருஷ்ண காமாட்சி மிகுந்த ஒற்றுமை சேர்க்கிறார் பத்தியா மனப்பூர்வமா நன்றி சொல்றார். இது மட்டும் இல்ல, எங்கெங்கேயும் அவர் வேலை பார்த்தா இந்த தமிழை ஒற்றுமை சேர்த்து கொண்டு இருக்கிறாங்க. அடுத்தபடியாக வழக்கறிஞர் பிரிவு மஜித் பந்தல் பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி லக்கன் அவர்களை மையக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதற்காக அவருக்கு சான்றிதழ் வழங்குவதற்காக அவரை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்தபடியாக உரையிலிருந்து வந்திருக்கின்ற அடுத்தபடியாக வழங்குகிறார். அடுத்தபடியாக சி கண்ணன் அடுத்தபடியாக அடுத்தபடி அதாவது அவர்கள் தலைமையாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கம் அதற்கான மையக்குழு உறுப்பினர்களை இப்பொழுது தேர்ந்தெடுத்திருக்கிறது. இதற்கு பிறகு அடுத்தபடியாக மாவட்ட வாரியாக தலைவர்களை தேர்ந்தெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது அடுத்த விழாவிலே நாம் அதற்கான போஸ்டுகளை அறிவிப்போம். இந்த மையக்குழு உறுப்பினர்களுக்கான செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும்? ஒவ்வொருவரும் தன்னலம் கருதாமல், சுயநலம் கருதாமல், பொதுநலத்தோடு நேர்மையாகவும் இயல்பான குணம் கொண்ட எளிய குணம் கொண்டவராக இருந்து தமிழர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து மாதம் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து மையக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் தலைவருடன் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு இருகரம் கூட்டி தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாலை நேரத்தில் இவ்வளவு நேரமாக பொறுமையாக அமர்ந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கும் ஒளிநாடா எடுக்கின்ற நமது தோழர் அவர்களுக்கும் இந்த மண்டபத்தினுடைய வெளிச்சத்தை அமைத்து கொடுத்த அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்த அருமை தலைவர் ராமதாஸ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த முறை வரும்பொழுது நீங்கள் எல்லாம் கீழ்வரிசையிலே அமராமல் உங்களுக்கான தனி பதவியோடு நீங்கள் மேல் வரிசையிலே அமர வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது மகளிர் அணி என்று ஒன்றை நாம் எல்லாம் செயல்பட்டு முன்வரிசையில் அமராமல் மேடையிலே அமர வேண்டும் என்று நான் உங்களுக்கு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். இப்பொழுது மராத்திய மாநில தலைவர் கிருஷ்ணா காமாட்சியுடன் மையக்குழு யார் யாருக்கு சான்றிதழ் நாளை மறுநாள் எப்பொழுதாவது நாளடிகளிலே நாம் பதிவு செய்யலாம் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். மையக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ராஜு
ये देखिए बैठे खाली लेटर थोड़ा ऊपर ले जिसको लेटर मिला थोड़ा ऊपर और थोड़ा नीचे आपका लेटर थोड़ा नीचे हाँ बस 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 ஹலோ இந்தியா நாட்டில் கண்களாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பெண்மணிகள் எல்லாம் அணிவகுத்து கர்நாடகம் பேரவைத்தோடு கைகோர்த்திருக்கிறார்கள். இந்த look here, everyone look here. அடுத்தபடியாக செந்தூர் பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற என் அருமை தம்பி சரவணா அவர்கள் மேடைபடி அழைக்கிறோம். மராத்தி மாநிலத்தினுடைய மையக்குழு அங்கமாக இருக்கின்ற சரவணன் அவர்களுக்கு மராத்தி மாநிலத்தினுடைய தலைவர் இந்த பொன்னாடு கிருஷ்ண காமாட்சி அவர்களுக்கு அணிவிக்கிறார். देखिए इधर देखिए इधर देखो इधर देखो थोड़ा सा गैप दो हाँ बस हाँ थोड़ा सा अंदर आओ आप अंदर आओ देखो कटवत मारून बाय
4 4 59